அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல். திருவடி புகழ்ச்சி 114வது பாடல். என் அன்பெனும் பதம் என் அன்புக்கு வித்தாய் இசைந்த கோ கனக பதம் என்று வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். அறிவு பெற்றிருந்ததின் பயனாக நாமும் பதமும் ஒன்று என்பதை அறிந்து கொண்டு விட்டால் மட்டும் போதுமா? அதுவாகி அதன் பேர் இயல்பு முழுவதும் நம்மதாகி நாம் கீழான சிற்று இயல்புகளை எல்லாம் ஒழிந்து அனுபவபூர்வமாக அது நாமாக விளங்கினால் தானே இரண்டல்ல இரண்டும் ஒன்றே என்பது மெய்யா? அப்படி ஒன்றான அனுபவம் உண்டாவதற்கு பொய் பாவனை செய்து கொண்டு இருப்பதால், பக்தி விநாயத்துடன் வேண்டி கொண்டிருப்பதால், பிற தந்திர முறையாலோ ஆகக்கூடியது இல்லையாம். விதமான அனுபவம் பெறுவதற்கு அன்புமயமாவதே முறையாக இருக்கின்றதாம். ஆகவே ஒருமையால் அகபத நிலையில் இருந்து கொண்டு அன்பின் இயல் நம் எண்ணம் சொல் செயல் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்க செய்ய வேண்டி உள்ளதாம். இதனால் அந்த பதத்தின் முன்னின்று என் அன்பே என்று மனமுருகி வேண்டப்படுகிறது. அந்த அன்புக்கு காரணமாய் தோற்றமாய் இருப்பது அந்த அன்பின் வித்தாம். அதுவே ஈண்டு கோ கனக பதம் எனப்படுகின்றது. கோ கனகம் என்றால் தாமரையாம். இந்த தாமரை பதத்தில்தான் தாமரையாக நர மறையாக உள்ள உண்மை அன்பினால் அனுபவப்படுவதாம். இதனால் இந்த பதம் அன்பென்னும் பதமாக மொழியப்படுகிறது.